ரொம்ப உலகத்திலே சங்கடங்க. எப்படி பேசுவாரு, எப்படி இதுனாரு, அந்த ஒரு தைரியமா கட்ஸ் பயங்கரமா எவனா இருந்தாலும் அடிப்பாரு. அந்த காம்பவுண்ட்ல 47 பேர் நாங்க இருந்தோம். அவரு கூட 47 பேர்ல நான் ஒரு ஆள் தான் அடிக்காங்கதான். எல்லாரும் ஒரே அடி சாத்திடுவாரு. அவர் இப்ப அடிச்சு விட்டாரு. வந்துட்டு அடிச்சுடுவாரு படா சொல்லி. அந்த மாதிரி அவரு நாக்கு தொட்டுறது வந்து வைக்கிற எல்லா மேடைகள் எல்லாம் சொல்லுவாங்க, அவர் அடிக்கிறாரு வைக்கிறாரு. அவர் இயற்கை உடனே அப்படித்தான். அந்த மாதிரி ஒரு மனிதனை பார்த்ததுல அவரு தான் இன்னைக்கு இந்தியாவிலே சிறந்த மனிதனும் சொல்லணும். சார், நாங்க பேட்டி எடுத்த வரைக்கும் எல்லா ஆர்டிஸ்டும் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், விஜயகாந்த் சார் நல்லவர் நல்லவர் அப்படிங்கறது மட்டும்தான். விஜயகாந்த் சார் எதனால நல்லவர்? விஜயகாந்த் எங்க அண்ணன் கேப்டன் வந்து எனக்கு 16 வருஷம் சாப்பாடு போட்டு வளர்த்தவர். அவர் எனக்கு மட்டும் இல்லை, ஒரு 500-600 பேருக்கு சோறு போட்டு வளர்த்தவர். டெய்லி கறியும் சோறும் போட்ட ஒரு மனிதன், மிகப்பெரிய மனிதன், தர்மம் செஞ்ச ஆளு. யாருப்பா கறியும் சோறும் போடுவாங்க? 16 வருஷம் காலையில் கறி சோறு, காலையில் கறி பாயா, இடியப்பம், மத்தியானம் மீன் கறி, தலைக்கறி, கோழி, மட்டனு, குடல், மத்தியானம் அதே மாதிரி நைட்டுக்கு மீன் குழம்பு, அதில் எல்லாம் 3 வேளையும் கறி குழம்பு தான். 3 வேளையும் யாரு போனாலும் சரி, யாரையுமே எந்த கேள்வியும் இல்லை. அந்த கூட்டத்துல, அந்த புதுசா இருக்கிற கூட்டத்துல அவரும் வந்து உட்காந்து சாப்பிடுவாரு. விஜயகாந்த் அவர்களும் வந்து உட்காந்து சாப்பிடுவாரு. அவரும் பக்கத்துல வந்து அண்ணா வணக்கம் அண்ணா யாரும் வந்து சாப்பிடாருன்னு அவரும் கண்டுக்க மாட்டாரு. இப்ப அவர் உட்காந்து சாப்பிடுவாரு. அதுதான் ஒரு மனிதன். அதனால அவர் தான் எனக்கு தாய் தகப்பனோட பெரிய இடத்துல இருக்காரு. சாப்பாடு ஒரு 400-500 பேர் சாப்பிடுவோம். அதில் 100 நடிகர்கள், 100 அசிஸ்டன்ட், 100 டைரக்டர்கள், 100 தயாரிப்பாளர்கள், இந்த பிஆர்ஓ எல்லாம் நிறையா பத்திரிகை ரிப்போர்ட்டர்கள்லாம் அவங்க ஒரு 100 பேர் இருப்பாங்க. இது போக அங்கங்கே வந்த நம்ம ராதாராவன் ஃப்ரெண்ட்ஸுங்க, சத்யராஜன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரோடையும் அங்கே சந்திரசேகர், பாண்டியன் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே அங்கே தான் சாப்பிடுவோம். எல்லாரும் அங்கே சாப்பிட்டு அப்படி வளர்ந்து இன்னைக்கு எல்லாருக்கும் எந்த நோக்கம் இல்லாமல் எப்படியுமே எல்லாம் சாப்பாடு போட்டு வளர்த்தவர். இப்போ தெலுங்கு, மலையாளம், கன்னடம்லாம் எல்லாம் மெட்ராஸில் தான் படம் பூரா எல்லாம் இங்கே, எல்லா யூனியனும் இங்கே தான் இருந்தது. அந்த அவர் தங்கின இடத்துல ஒரு 10 ரூமில் தெலுங்குக்காரன் இருப்பாங்க, ப்ரொடியூசர். எல்லாம் ஒரு ரூம்குள்ளே உட்காந்து விளையாடுவோம், சீட்டு விளையாடுவோம். இவர் என்ன பண்ணுவாரு, இவர் பக்கம் வந்துட்டா அப்படி எடுப்பார், 6 சீட் எடுப்பார். 6 சீட் எடுத்து தேவைப்பட்டதெல்லாம் அடிக்கிட்டு இப்படி கொடுத்துறாரு, வாங்கிக்குவா. இவரே அடிப்பாரு அந்த ஐயாவோ. உடனே வந்துட்டு கேரியர் சாப்பாடு எல்லாம் வாங்கி, ஆக்சுவலி சீட்டாடி கூட அந்த காசையும் வச்சு மற்றவங்களுக்கு சாப்பாடு தான் வாங்கி கொடுப்பாரு. அப்படி மனுஷன். உலகத்திலே அந்த மாதிரி மனுஷனை நான் பார்த்ததில்ல. அதே மாதிரி ஷூட்டிங்ல ஸ்பாட்ல வந்தாருன்னா செம்ம காமெடியா இருக்கும். நீங்க வந்து முதல்ல வருவீங்க, என்ன ஆகா தம்பி மாதிரி உலகத்துல யாருமே இல்லப்பா, யார் என்ன சொல்லுவார், சுப்ராஜ் மாதிரி அறிவாளி யாருமே இல்லைடாங்க. நான் அப்படியே 2வது நாள் வருவேன், ஆகா சுப்ராஜ் எப்படி பையன் தெரியும், தங்கமான பையனான்னு சொல்லுவார். அப்புறம் 3வது நாள் நான் சொல்லுவேன், இன்னும் 2-3 நாள் சின்ன போய் சொல்லுவேன் பாரு. ஒரு 4-5 நாள் தம்பி ப்ராடு வந்தாலும் உள்ளே சேர்க்காது, அவங்க 1ஆம் நம்பர் ப்ராடு அவன் சொல்லி தப்பா பேசுவாரு. அந்த மாதிரி கரெக்டா கண்டுபிடிப்பாரு அவரு. அரசியல் பக்கம் வராம இருந்ததா இன்னும் பெட்டரா இருந்திருப்பாங்கப்பா, வேற லெவல்ல இருந்திருப்பாங்கன்னு தோடி இருக்காங்க. யாரு? விஜயகாந்த் அவர். விஜயகாந்த் எங்க அண்ணன் வந்தது கரெக்ட். 86-85 வர சொல்லி வான்னு சொன்னார். போயிட்டாருன்னா அவர் பெரிய எம்ஜிஆர் ரசிகர். அவர் 2 தலை, பெரிய தலை, புரட்சி தலைவியும் ஒரு பக்கம், கலைஞர் இருக்கும்போதே நான் வந்து தனியா வந்து நின்று சாதனை பண்ணி எதிர்கட்சி தலைவராக இருந்தார். யாருமே செய்யலையே, யாராலையும் முடியல, இப்ப வரைக்கும் யாராலும் முடியலையே. இப்போ எங்க அண்ணன் யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா நடிகரும், எல்லா டேரக்டரும் எங்க அண்ணன் விஜயகாந்தை பத்தி பயங்கர பேசிட்டு இருக்காங்க. ஆமா, வல்லவர் சல்லவர் அவர் அப்படி கொடுத்தாரு. இப்ப ஆரம்பிச்சு நான் தான் முதல்ல ஆரம்பிச்சது. இப்ப எல்லாருமே சொல்றாங்க, பேசுறாங்க. அதுதான் எம்ஜிஆருக்கு அடுத்து புரட்சி கலைஞர் தான். அதுதான் வாழ்க்கை.